ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு துரோன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 8 நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வெற்றிகரமாக வந்து ஒரு 7 இயல்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா எல்லாரும் இன்புற அப்படின்ற ஒரு தலைப்பு தான். சரியா? ஸோ அந்த எல்லாரும் இன்புற அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பத்திற்காக வேண்டி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சரியா? ஸோ வாழ்க்கை வாழணுன்றதை தாண்டியும் ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்பம் இருக்கணும், அந்த இன்பத்தை நோக்கி நம்ம செயல்படணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது எல்லாரும் இன்புறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், மனிதர்களாகிய நாம் வந்து பார்த்தோன்னா என்ன விஷயத்த வந்து செய்யணும், அப்படி செஞ்சால் மக்களுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம எப்படி வந்து ஒரு சிறந்த பங்களிப்பை இருக்க முடியும், அது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இயலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயலில் பார்த்தீங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஓகே, பார்ப்போம். சில வந்து பார்த்திங்கன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி, ஒரு திருக்குறள் அப்படின்னு இருக்குது. ஓகே, முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி முக்கியமானது, ஒரு உரைநடை பகுதி முக்கியமானது, இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள். சரிங்களா? ஸோ இதில் வந்து 4 பார்ட், மொத்தம் 6 பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பராபர கன்னி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது பராபர கன்னி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நமக்கு தாயுமான வந்து சிலபஸை வந்து நமக்கு டைரெக்டாக கவர் ஆகிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பராபர கண்ணியில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாயுமானவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் புதுமையானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. சரியா? ஏன்னா அற இலக்கியங்கள்லாம் என்ன சொல்ல அப்படின்னா நல்லது எது செய்யணும், எது செஞ்சால் நல்லது, எது கெட்டதுன்றது நமக்கு வந்து உணர்த்துவதே அற இலக்கியங்கள் தான். ஸோ அந்த அற இலக்கியங்கள் சொல்கிறபடி நம்ம நடந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்வு வந்து பார்த்தா ஒரு சிறந்த வாழ்வு அமையும். ஓகேவா? அதுமாரி வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியதான் பார்த்தோன்னா அந்த அற இலக்கியங்கள். ஏன்னா அவங்க பெற்ற அனுபவத்தை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிவுரையாக அதில் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம தாய்மானவரை பற்றின ஒரு 3 பாடல்கிட்ட கொடுத்துருப்பாங்க. 3மே வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இந்த 3 பாடலுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். கட்டாயம் ஏதாவது ஒன்று கேட்கணும், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அது தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஓகே, அந்த உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளும் இது நம்மளை போல நினைக்கிறது. ஓகே, நம்ம அந்த ஒரு உயிரினமாக தான் என்ன பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எறும்பை போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எறும்பு மருந்து போடும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எறும்பு நம்ம எறும்பு தான் நம்ம எறும்பாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிக்கிறோமா? யோசிக்கிட்டே கிடையாது. நம்மள அந்த எறும்பு என்ன பண்ணிட போகுது கேட்டால் அந்த எறும்பையை எனக்கு கடிக்குதுன்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் போயிட்டு எறும்பை கடிக்கு தானே, நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அது கடித்த ஒரு பாவத்துக்கு நான் அந்த எறும்பையே கொண்டுடுறோம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன், அப்போ எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படி கருதக்கூடிய சான்றோர்கள் வந்து அந்த சான்றோர்களுக்கு வந்து நான் தொண்டு செய்யணும். நல்லா கவனிச்சிங்க, நான் அதாவது எல்லா உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிர் போல் என்னன்ற எண்ணத்தை கேட்கல, அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்யணும்னு சொல்ல பாருங்க. அதுதான் ஓகேவா? அந்த சான்றோர்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்யணும், அதுதான் எனக்கு புண்ணியன்றதை சொல்கிறாரு. ஓகேவா? பராபரமேன்னு வந்தாலே தாய்மானவர் தான். அது பராபரமேன்னு வந்தாலே தாய்மானவர் தான். ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள். அப்புறம் வந்து தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள்னா
குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி, கூர்மையான மிகுதியான. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். என்னது செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. ஏவல்னா தொண்டு. ஸோ ஏவல்னா தொண்டுன்னு கேட்கலாம். ஓகேவா, நம்ம ஏவல்னா நமக்கு வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா போகும். சரியா, அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை. செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பராபர கன்னி பாடலில் ஏவல் என்ற வார்த்தை கொண்டான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏவல் அப்படின்னா அது நிறைய பொருள் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன, தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பராபரமே என்னது, மேலான பொருளே. அடுத்தது இரண்டாவது பாடல் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. என்ன சொல்றாரு, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்னை ஆக்கி விட்டாலே போதும், எனக்கு இன்ப நிலை தானே வந்துடும். அன்பர்களுக்கு அப்படின்னா மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களுக்கு தொண்டு செய்வதற்கு உண்டான சாத்தியக்குறி எனக்கு உருவாக்கி கொடுத்தாலே போதும், நான் அவங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டே போயிட்டே இருப்பேன். அப்படி அவங்களுக்கு தொண்டு செஞ்சாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும்ன்றது தான் இந்த ஒரு பாடலில் சொல்ல. இதுலேயும் பாருங்க பராபரமேன்னு இருக்கு. பணினா தொண்டு, எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஏவல்னா தொண்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணிவுனா தொண்டு, ரெண்டுமே தொண்டு தான். ஏவல் பணி அப்படின்னா தொண்டுன்னு நான் வச்சோம். ஓகேவா. அடுத்து மூணாவது பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்க. எல்லாரும் இன்புட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. மிஸ்டேக் கேட்டிருக்காங்க. எல்லாரும் இன்புட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓகே, ஆனது எல்லாரும் இன்புட்டு இருக்கணும், அதாவது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷன்றதை சொன்னது யார், தாயுமானவர். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர, அல்லாமல் என்னது அதை தவிர, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நூல்வெளி பார்க்கலாம். இப்பாடலை எழுதியவர்னா யாரா, தாயுமானவர். ஓகேவா. திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணியாற்றினார். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். ஓகே, அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கணக்கராக வந்து பணியாற்றிருக்கார். அடுத்தது இப்பகுதி, இப்போ நம்ம பாட்டு 3 பாடல் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கிறது. தாயுமானவர் பாடல்கள். இப்பாடலை இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இந்த தாயுமானவர் பாடலை வந்து என்னன்னு போட்டுருவாங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளன. இப்பாடல் வந்து எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த 3 பாடலும் பராபர கன்னி, அதாவது தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. அந்த நூலில் பராபர கன்னி எனும் தலைப்பில் தான் அந்த 3 பாடல் இருக்குது. பொதுவாக கன்னி அப்படின்னு என்ன, 2 அடியான பாடல் வகை. இது திருக்குறள் மாதிரி இந்த கன்னியும் வந்து 2 அடியில் பாடக்கூடிய பாடல். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இந்த பாடலை மொத்தம் 2 அடி தானே இருக்குது. அப்போ 2 அடியில் பாடக்கூடிய நம்ம திருக்குறள் நம்ம சொல்ல பார்த்தியா, அதேமாரி 2 அடியில் பாடக்கூடிய ஒரு பாடல் வகை தான் இது கன்னி. ஓகேவா, நான் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், தம் கூட்டல் உயிர் அப்படின்னா தம் உயிர். ஓகேங்களா. அடுத்தது இன்புற்று ப்ளஸ் இருக்கு அப்படின்னா இன்புற்று இருக்க. இன்புற்று இருக்க, இரு கூட்டல் ஊ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்போது என்னது வறுமை ஈ வந்திருக்கலாம், அது ஈ வந்து உயிர் எழுத்து. அப்போ உயிர் வரின் உக்குரல் இரு கூட்டல் ஊ போயிட்டு இரு கூட்டல் ஈ ரீயாம, அப்போ இன்புற்று இருக்க. அடுத்தது தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எது சொல் கேட்குறாங்க. பொருத்தமான நம்ம பொருத்தமான எது இந்த சொல் நினச்சிப்போம், ஆனால் இங்கே கேட்டாங்க பொருத்தமான எது சொல். கேள்வி முழுசாக படிக்கணும். சோம்பலுக்கு ஆப்போசிட் இது சுறுசுறுப்பு, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல், அது 2வது பகுதி நீங்கள் நால்வர். ஓகேவா. ஸோ இது அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை. ஓகேவா. பாடல் வரை சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். எதுவும் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் நால்வர்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி கொடுத்துருவாங்கன்னா கலீல் ஜிப்ரான் அப்படின்ற ஒரு நபர். இவர் என்ன நாடுனா லெபனான் நாடு. ஓகே, லெபனான் நாட்டை சேர்ந்தவர் தான் ஏன்னா கலீல் ஜிப்ரான். இவர் கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர். என்னது, கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகம் கொண்டவர் யார், கலீல் ஜிப்ரான். இப்பாடப்பகுதி வந்து பார்த்தா நமக்கு வந்து கவிஞர் புவியரசு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என் நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, கலீல் ஜிப்ரான் வந்து நம்ம தமிழ் எழுதலை, அவர் லெபனான் நாட்டு அறிஞர் தான். அவர் இது இந்த பகுதி வந்து நமக்கு வந்து கவிஞர் புவியரசு அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தீர்க்கதரிசி என்ற அப்படின்ற பெயரில் சொல்லியிருக்காரு.
மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இந்த நூல் குறிப்பு மட்டும் போதும். எனக்கு தெரிஞ்சு பாடல் எல்லாம் முக்கியமானதல்ல. ஓகே, நம்ம சிலபஸும் இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகலை. அடுத்தது, பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்வில் உயர கடினமாக என்ன பண்ணணும்? நடக்கணுமா, பேசணுமா, சிரிக்கணுமா? உழைக்கணும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது பார்ட் வந்து உரைநடை உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமானது பசிப்பினி போக்கிய பாவை. ஓகேவா? அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பசி. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உணவு, உடை, இருப்பிடம், அதாவது மனிதனின் அடிப்படை தேவைகளில் 3 இருக்குது. அந்த 3ல் முதன்மையாக எது இருக்குது? அதாவது உணவு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உணவை போக்குறவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள், கடவுளுக்கு இணையாக கருதப்படக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு மணிமேகலை அப்படின்ற ஒரு ஐம்பெருங்காப்பியத்தில் ஒரு நூலான மணிமேகலை அப்படின்ற ஒரு நூல்லேருந்து அந்த பசியின் கொடுமையை பற்றியும் அதே மாதிரி பசிப்பினியை போக்கின முறையை பற்றியும் இதில் ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாடக வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது மணிமேகலை அப்படின்ற ஒரு ஓகே. ஸோ மணிமேகலைன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சென்ற இடங்களில் அந்த அமுத சுரபி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கோமிகை பொய்கிலேருந்து பெற்று அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பசித்தவருக்கு அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்ற ஒன்றத்தை வாங்கி அதை மக்களுக்கு எப்படி வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காட்சி ஒன்று. ஓகே, காட்சி ஒன்றில் என்னென்னா எங்கே இந்த சீன் நடக்குதுன்னா மணிப்பல்லவத்தீவில் நடக்குது. ஓகேவா? ஸோ மணிப்பல்லவத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மணிமேகலைக்கும் தீபத்திலைக்கும் இடையே நடக்குது. சரியா? ஸோ மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது? மணிமேகலையை கொண்டு போயிட்டு மணிப்பல்லவத்தீவில் விட்டுடுது. அப்புறம் மணிமேகலை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தீவை சுற்றி பார்க்கும்போது எப்போ இன்னும் சூப்பராக இருக்குப்பா இந்த இடம், ரொம்ப அருமையாக இருக்குது, செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து சூப்பராக பூத்து குலுங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவத்திலகி வந்து எதிர்க்க தோன்றி அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாய் அப்படின்ற கேள்வி கேட்குது. அதுக்கு வந்து மணிமேகலை என்ன பண்ணுறாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள். என்ன சொல்கிறாங்க? நான் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சென்றது. ஓகே ஆனது மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணிருக்கேன், என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படி சொல்லுது. நீங்கள் யார், இந்த தீவில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை கேட்கும்போது தீபத்திலகை சொல்கிறாங்க, என் பெயர் தீபத்திலகை, நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். இந்த தீவில் கூட புத்த பீடிகை இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறேன், நான் வந்து பாதுகாத்துட்டு வரேன். ஓகேவா? இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். சரி, இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகை பெருமை மிக்கவர் மட்டும்தான் வணங்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த பெருமை பெற்றிருக்கிற நீ, ஓகே, நீ என்ன பண்ணலாம், இதுன்னா அறியக்கூடிய ஒன்றில் இது ஒன்று. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு போயிட்டுருக்கும். அதுக்கு பேர் என்ன? கோமுகி பொய்கை. ஏன் இதுக்கு கோமுகி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, கோனா வந்து என்ன அப்படின்னா பசு, முகி அப்படின்னா என்ன? முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் தான் என்னென்னா இந்த ஆற்றுக்கு வந்து கோமுகி பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. ஓகே, நான் வச்சுக்கோங்க. கோ குட்டல் முகி. கோனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசு, முகினா வந்து முகம், பசுவின் முகம் போன்று இருப்பதனால என்ன சொல்கிறாங்க? கோமுகின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தீபத்திலகை. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரில் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். எப்போ? வைகாசி மாதம். நான் வச்சுங்க இது கேட்கலாம். வைகாசி மாதம் முழு நிலாண்டத்தினது பௌர்ணமி தினத்தன்று இப்பொய்கையின் நீர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து தோன்றும். ஆபுத்திரன் கையில் இருந்து அமுத சுரபி என்னும் பாத்திரம் அது. அந்த அமுத சுரபின்ற பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆபுத்திரன் அப்படின்றவங்க கிட்ட இருந்து அந்த பாத்திரம் இருந்துச்சு. சரியா? அமுத சுரபியா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலை கேட்குறாங்க. அதுக்கு தீபத்திலகை வந்து என்ன பதிலளிக்கிறாங்க பாருங்க. அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். சரியா? அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் வந்து உணவு வந்து நம்ம எத்தனை பேர் வேணால் கொடுத்துட்டே இருக்கலாம். எவ்வளோ எடுத்தாலும் வந்து பார்த்தா திரும்ப வந்து என்ன வரும், அந்த உணவு வந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது
ஆம். அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இன்னைக்கு தான் வந்து நிலவ போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசியில்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை தெய்வத்திலேயே வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். சரி, ஓகே, இந்த இது வந்து எனக்கு தேவைப்படுது, நான் எடுத்து போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, அமுத சுரபி வந்து தெய்வத்திலேருந்து மணிமேலை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விடைபெறுகிறாங்க. வந்து என்ன பண்ணா பூம்புகாருக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட தான் வந்து உணவு பெறாங்க. ஏன்னா ஆதிரை அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிட்டால் தான் அந்த அமுத சுரபி தன்னுடைய பவர் வந்து பெருன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது காட்சி எங்கே போகிறாங்க, ஆதிரையோட வீட்டுக்கு வந்து மணிமேகலை போகிறாங்க. இங்கே வந்து ஆதிரைக்கும் மணிமேகலைக்கான உரையாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் போயிட்டு கேட்கும்போது ஆதிரை வந்து யார்ப்பா நீ அப்படின்னு கேட்கும்போது, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஊரில் வந்து வாழ்ந்த கோவலன் மாதவி, ஓகேவா, இவங்களுடைய மகள் தான் நான், மணிமேகலை என்னுடைய பேர். ஓகேவா? அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போது உடனே வந்து ஆதிரை, ஓ அப்படியா, உங்களை எனக்கு தெரியும், உங்கள் பெற்றவங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாத்திரம் என்ன சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கேள்வியும் கேட்காம பார்த்தோன்னே என்னது அந்த பாத்திரம் பளபளன்னு இருக்குவே, இது என்னவா பாத்திரம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்தவொடனே மணிமேகலைக்கு ஆத்திரமான்னு தெரில. சரியா, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும். சரியா, இது அல்ல வரக்கூடிய அமுத சுரபி. இதில் வந்து எவ்வளோ வாட்டி நம்ம சாப்பாடு எடுத்தால் வந்துட்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் சப்போஸ் அந்த பாத்திரம் கிடச்சுன்னா அது எப்படி அடிச்சுப்பான்னு நம்மளாலும் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த மிருதன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் அடிச்சுக்குதே, அதுவே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த பாத்திரம் நம்மகிட்ட இருந்தால் நமக்கு எதுக்குற கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலையாச்சு அந்த வேலையாச்சு, இதுக்கு உட்காந்து இந்த இயல் 1 இயல் 2லாம் படிச்சுட்டு இருக்கணும், இந்த ஆள் சொல்கிற லைவ் கிளாஸையும் அட்டன் பண்ணணும், அந்த அமுத சுரபியை வாங்கணுமா, ஊருக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டோமா, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போட்டோமா, சாப்பாடு தான் முக்கியம், சோறே கிடைச்சி போச்சு, இதுக்கப்புறம் என்ன வேலை கிடைச்சி என்ன பிரயோஜனம் என்ன பண்ணலாம், அமுத சுரபியை ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த அமுத சுரபிக்கு பேய் மாதிரி சண்டை போடும் எல்லாருக்கிட்டையும். ஓகேவா? சரி, ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கிடைக்க போகிற அமுத சுரபி எதுனா அந்த அரசு வேலை தான். அந்த அரசு வேலை கிடைச்சுன்னா அதுவும் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமுத சுரபி தான். சரியா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமுத சுரபியை பற்றி வந்து மணிமேகலை சொல்கிறாங்க. சொன்னவனே அப்படியா, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு போது அந்த மணிபல்லவத்தீவில் நடந்த வரலாற்று எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கதையை சொல்லிட்டு வராங்க. சொன்ன பிறகு ஆயுதரை வந்து அப்படியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிறப்பாக வந்து உணர்ந்துட்டு, நான் வந்து இப்போவே வந்து இதில் வந்து உணவு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு விடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆதிரை கேட்கும்போது அதுக்கு வந்து மணிமேகலை சொல்கிறாங்க, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறமாகும். சரி, ஏழை மக்களுடைய பசி, ஏன்னா ஏழை மக்களுடைய அதிகபட்ச ஆசை என்ன இருக்குன்னா, இந்த இன்னைக்கு 3 வேளை தள்ளிட்டா போதும். ஒரு ஏழை மக்களுடைய அதிகபட்ச ஆசை என்னது, இன்னைக்கு 3 வேளை எப்படின்னா ஓட்டினா போதும். இந்த அன்னாடைங்க ஆட்சி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னைக்கு 3 வேளை போனால் போதும். ஸோ அப்போ என்னது, 3 வேளத்துக்கு 3 வேளை சாப்பாடு, அப்போ சாப்பாடு கிடைச்சிட்டாலே போதும், அதான் அவனுடைய அதிகபட்ச ஆசையாகவே இருக்கும். அதை நான் நிறைவேற்ற போகிறேன். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பது உணர்ந்துள்ளேன். சரியா, அது உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நம்ம வந்து மணிமேகலையே சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உணவு கொடுக்குறோம் அப்படின்னா நீ உணவு மட்டும் கொடுக்கலாம், அவங்களுக்கு உயிரே கொடுக்குற. இப்போ உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உணவு கொடுத்தா அர்த்தம் கிடையாது, உணவின் மூலமாக அவனுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் சொன்னாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமுத சுரபி உணவு வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து அந்த அமுத சுரபி கூட என்னென்ன பண்ணுறாங்கன்னா, உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள். ஓகேனாது உடல் குறையுற்றோர், அந்த உடல் ஊனமுற்றிருக்கும்போது அவங்களுக்கும், அப்புறம் பிணியாளர் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும், ஆதரவே இல்லாமல் அனாதையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 3 பேருக்கு தான் என்ன பண்ணுறாங்க, உணவை வந்து ஃபஸ்ட் அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா, பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கே உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறாங்க, அங்கே இருப்பவர்களுக்கும் உணவளிக்கிறாங்க. அடுத்து காட்சி 3ல் அரண்மனை கதை மாந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன அப்படின்னா, சிறை காவலரும் மன்னன் மணிமேகலை. ஏன்னா இவங்க தான் சிறைச்சாலைக்கு வராங்கல்ல, அப்போ வந்து அங்கே யார் இருப்பாங்க, சிறை காவலர் இருப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிலர் ஒருத்தர் இருப்பாங்க. சரியா, இப்போ அந்த காலத்தில் ஜெயிலர் இருந்திருக்காரு, ஜெயிலர் ப்ளஸ் மணிமேகலை
மன்னர் 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறை காவலர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மன்னன்கிட்ட போயிட்டு, வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். மன்னர் வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சிறை காண ஆகட்டும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சிறை காவலர்கள் மணிமேகலை மன்னனிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பார்த்தியா, அங்கே கூட நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம இதை பற்றி பேசுறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெருமை பொழுது. சரி, பேசிட்டு போட்டோம், நம்ம பேர் அதுக்காச்சும் பயன்பட்டோம். ஓகே. அடுத்தது மன்னர் என்ன சொல்றேன்னா, பெண்ணே நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாது இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தனக்கு அமுதஸ்வரூபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னரனே மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலகம் மக்களின் பசிப்பினியை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, அவர் பங்குக்கு அவர் விஷயத்தை கேட்குறாரு. அதுக்கு மணிமேகலை, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும், சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுறாங்க, கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது சிறைச்சாலைன்றது வந்து தண்டனைக்குரிய இடமா இருக்கக்கூடாது, அவங்க திருந்துவதற்குண்டான ஒரு இடமா இருக்கணுன்றத சொல்கிறாங்க. மன்னர் உடனே வந்து அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை நீயே சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ மணிமேகலை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படியும் ஒரு பாயிண்டோட தான் வந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் எடுத்து விட்றாங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. இது வாழ்வதற்குண்டான வழியை சொன்னது அது. வள்ளுவர் வந்து வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. சரியா? புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே எனது வேண்டுகோள் மன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மன்னன் என்ன பண்ணாரு, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மணிமேகலை நன்றி மன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, நன்றி சொல்லிட்டு மணிமேகலை விடை பெற்று விட்டாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அறச்சாலையை மாற்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னும் போது என்ன பண்ண, நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அறிஞர்கள் வந்து என்ன பண்ணோம், சிறைச்சாலை உள்ளுக்கு போதிக்கணும். அங்கே என்ன சொல்லணும், பெற்றோரை மதித்தல்னா என்ன, முதியோரை பேணல், அப்புறம் அந்த உறவினர்களை அரவணைத்தல். இது மூணுமே முக்கியமான விஷயமா அவங்க சொன்ன பாயிண்ட். ஓகேவா? அரைச்சாலே இது மூணுத்தை பற்றியும் போதிக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஸோ இது மணிமேகலை 3 காட்சியுமே ரொம்ப முக்கியமானது தான். படிச்சிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு என்ன தீவு? மணி பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பின் யார்? ஆதிரை. அவ்வளோதான், சுத்தம் முடிஞ்சு. அடுத்ததுல பாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவானம், ஒரு கதை பகுதி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு படித்தாலே புரியாது. அதோட ஸ்ட்ரைட்டாக நூல்வெளிக்கு வந்துடுங்க. நூல்வெளியை படிங்க. இந்த நூல்வெளி வந்து எஸ் ராமகிருஷ்ணன், தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கது இது எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, உண்மையாக நல்லாயிருக்கும். இவருடைய நிறைய கவிதை வந்து ஆக்கப்பூர்வமாக சூப்பராக இருக்கும். சரியா? டைம் இருக்கும்போது பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல் புத்தகங்களை வந்து வாங்கி படிங்க. உண்மையிலே வந்து நிறைய சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கான கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பார். ஓகேங்களா? நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. நாவல்கள் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு, சிறுவர் இலக்கியங்களும் எழுதியிருக்காரு. ஒரு வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு இது பார்த்துருக்கேன். உண்மையிலே அது நல்லாயிருக்கும். சரிங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலில் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். சரி, இந்த கால் முளைத்த கதைகள் மட்டும் டிஎம்பிஎஸ்ஓடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஞாபகம் வச்சுங்க, வெரியும் படி. இதெல்லாம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல்கள். இத்தகைய தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. இப்போ நம்ம பார்த்து இந்த கதை பாதம்ன்ற கதை வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து இலக்கண பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு சிலபஸில் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல்ன்ற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். ஒரு பொருளை வந்து குறிக்கும். அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை குறிப்பு தான் அது பொருட்பெயர். மரம், செடி, மயில், பறவை.
ஓகேவா. அடுத்து ரெண்டாவது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். ஒரு இடத்தோட பேரை சொல்கிறது இடப்பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே வந்து ஒரு இடம். தெரு என்பது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சென்னையில் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் ஒரு பூங்கா இருக்குது, அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு தெரு போகுது. ஸோ அப்போ எல்லாமே இடத்த தான் மீன் பண்ணுறாங்க. எல்லாமே எதை மீன் பண்ணுது? தெருனா ஒரு இடம், அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பெயர் அப்படின்னும் போது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலம் என்பது பல வகையில் இருக்குது. மாதமாக இருக்கலாம், வருஷமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், நொடியாக இருக்கலாம். இதான் பாருங்கள், நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சித்திரைன்றது என்ன சார், எப்படி சார் வரும் அப்படின்னா சித்திரை மாதம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் ஆகும். பொருளை குறிப்பது என்னது? பொருட்பெயர். அந்த பொருளோட உறுப்பை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் கண், கை, இலை, கிளை. ஓகேவா. இப்போ வந்து மனிதன் அப்படின்றது பொருட்பெயர் அப்படின்னா மனிதனுடைய கை என்னது? சினைப்பெயர். இப்போது மனிதன் அப்படின்போது ஒரு பொருள், இப்போ ஒரு உயிருள்ள பொருள். அப்போ ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னா அது என்ன பொருட்பெயரில் வரும்? அந்த பொருளுடைய உறுப்பு மனிதனுடைய வந்து கிளை, அதாவது பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், தலை இது எல்லாமே என்ன? சினை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளை நம்ம சொல்லலாம். உறுப்பை குறிப்பது. ஓகேவா. பொருளை குறிக்காமல் பொருளின் உறுப்பை குறிப்பது அந்த சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை எல்லாமே. அடுத்தது பண்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். ஒரு பொருளுடைய பண்பு. ஓகே. பொதுவாக பண்புன்னு பார்த்தீங்கன்னா நிறம், சுவை, வடிவம், காலம், நிறம், சுவை, வடிவம், அளவு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது பண்பு பெயர். ஓகேவா. அப்போ அப்படிங்கும்போது நிறம் அப்படிங்கும்போது எந்த நிறத்தை பொறுத்து வரலாம்? அது வட்டம்னு பார்த்தீங்கன்னா வடிவம், சதுரம், செம்மை, நன்மை. நன்மைனா ஒரு பண்பு குறிக்கூடியது, செம்மைனா வந்து நிறத்தை குறிக்கிறது, செம்மை நிறம். ஓகேவா. அப்போ நிறம், சுவை, வடிவம், அளவு இது எல்லாத்தையும் மீன் பண்ணி வரக்கூடியதான் பண்பு பெயர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும். படித்தல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல், நடித்தல், கடித்தல், துடித்தல், வெடித்தல் இது எல்லாமே என்னென்னா தொழில் பெயரில் வரக்கூடியது, ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அவ்வளோதான். ஸோ இந்த 6 வகையான பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு மேட்சஸ் ரொம்ப முக்கியமானது. காவியா வந்தால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவியா என்பது பொருட்பெயர், உயிருள்ள பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், இதில் பள்ளி என்பது இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. மணி என்பது என்னது? காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால், தலையை அசைனா காவியான்றது பொருட்பெயர், காவியோடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். அடுத்தது பயிர்கள் பசுமையாக இருந்தன. அப்போ பசுமைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை நிறம், அது நிறம். அப்போ நிறத்தோடைய தன்மை சொல்லுது. அப்போ அது நிறப்பண்பு சொல்லத்தான் இது பண்பு பெயர். அடுத்து பார்த்தோன்னா நடனம் ஆடுதல் சிறந்த கலையாகும், அது தொழில் பெயர். ஆடுதல் என்பது ஒரு தொழில், அது ஒரு சிறந்த கலையை நம்ம சொல்கிறோம். இந்த பொறுத்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் காரண பெயர் என்னன்னு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர். சரியா. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்காங்க, அது வழங்கக்கூடிய முறையை பொறுத்து இடுகுறி பெயர் காரண பெயர் நம்ம என்ன பண்ணி 2 வகையாக படுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர் என்னன்னு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். சரியா. இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா அந்த பொருளுக்கு இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேர் வச்சுனே தெரியாது, ஒரு காரணமே எல்லாம் வச்சுருப்பாங்க, ரீசனெல்லாம் வச்ச பேர் தான் இடுகுறி பெயர்கள். அது ஒரு பேர் வைக்க தான் வச்சுருப்பாங்க தவிர அதுக்கு காரணம் கருதி அந்த பேர் வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் கருதி வைக்காமல் ஓகேவா வச்ச பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. புதுவாக இடுகுறி பெயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மண், மரம், காற்று. இப்போ காற்று ஏன் காற்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கிட்டும் தெரியாது. காற்றுனா காற்று அவ்வளோதான். மரத்துக்கு ஏன் மரம் பேர் வச்சு, மரம்னா மரம் அவ்வளோதான். ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியாது, காரணமே இல்லாமல் வச்ச பெயர்கள். அப்போ காரணமே இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர்கள் தான் இடுகுறி பெயர்கள். இப்போது அந்த இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். ஓகேவா. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயரை பற்றி பார்க்கலாம். நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் ஆகும். காரணம் இல்லாமல் பொதுத்தன்மை கருதி வச்சுருப்பாங்க. இப்போ மரம், பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், தென்னை மரம். இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன சொல்லுறது, மரம் வந்து பார்த்திங்கன்னா அதான் பொது பெயர். இப்போ இதில் சிறப்பு என்னது பார்த்தீங்கன்னா இப்போ ஆலமரம்ன்றது ஆலம் என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பொது பெயர். அப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடுகுறி பெயராக இருக்கும், அது நிறைய வார்த்தைக்கு வந்து பொது பெயர் அமையும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பழம் எடுத்துக்கலாம். இப்போ பழம் என்பது ஒரு பொது பெயர்,
அந்த பழம்ன்றது ஏன் எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அது ஒரு இடுகுறி பெயர். அப்புறம் என்னது, எல்லாத்துக்கும் பொதுவாக வருது. அப்போ இடுகுறி பொது பெயர். எப்படி பொதுவாக வருது? இப்போ வந்து இந்த பழம்ன்ற வார்த்தையை வச்சு மாம்பழம் சொல்லலாம், பலாப்பழம் சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சொல்லலாம், ஓகே, மாதுளம்பழம் சொல்லலாம், ஆப்பிள் பழம் சொல்லலாம். அப்போது அந்த பழம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு எல்லா பழத்துக்கும் பொதுவாக வந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ பொதுவாக சொல்கிறதுனா பொது பெயர். இது பொது பெயர் அப்படின்னாலும் இது வந்து எந்த விதமான காரணம் இல்லை தான் இடுகுறி பெயர். அப்போ இடுகுறி பொது பெயர் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா, நம் முன்னோர்கள் காரணம் இதுவின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி சிறப்பு பெயர்கள். இப்போ வாழை. இப்போ மாம்பழத்தையே மான் பேர் வந்துச்சுன்னா தெரியாது. ஓகேவா? இப்போ பெருசாக இருக்கும் வச்சுருப்பாங்க அப்படின்னா அதோட பெருசாக பலாப்பழம் நிறைய இருக்குது. சரியா? அப்போ மான்றது ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது மாங்காய் மரத்தை மட்டும் தான் மான் நம்ம சொல்கிறோம். தேங்காய் மரத்தை போயிட்டு மாம்பழம்னு சொல்ல கிடையாது. ஓகேவா? அப்போது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொருளுக்கோ மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு கருதி ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் காரணமே இல்லாமல் இருக்கும். அதான் காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடுகுறி காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இடுகுறி சிறப்பு பெயர்மா, சாரிம்மா சொல்லிட்டேன். இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? அடுத்தது காரண பெயர் நம்ம பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்கள் காரண பெயர்கள். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்கள் காரண பெயர்கள் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. இப்போ நாற்காலினா எப்படி இருக்கும்? 4 கால்களை வந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா? என்னது, நாற்காலி என்பது 4 கால்களை கண்டிப்பாக பெற்றிருக்கும். அதை நாற்காலி நம்ம சொல்கிறோம். கரும்பலகைனா கருப்பாக இருக்குது, கரும்பலகை. அப்போ காரணம் கருதி தான் இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். இதுவுமே 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு காரண பொது பெயர் நம்ம பார்க்கும்போது காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் பொதுவாக குறிக்கக்கூடியது. இப்போ பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறப்பதுனால தான் பறவை. இதில் அன்னப்பறவை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்பறவை. எல்லாமே பறவை என்பது எல்லா பறவைக்கும் பொதுவான ஒரு பெயர். ஆனால் ஒரு காரணம் கருதி வந்திருக்கு. அப்போ எல்லா பறவைக்கும் பொதுவான ஒரு பெயர் காரணம் கருதி வந்ததுனால இது வந்து என்ன சொல்கிறாங்க, காரண பொது பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னும் போது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவதற்கு வருவதுதான் காரண சிறப்பு பெயர். இப்போ எக்ஸாம்பிள் வளையல், மரக்கொத்தி அப்படின்னும் போது மரக்கொத்தி என்பது இந்த மரத்தை மட்டும் ஸ்பெஷலாக கொத்தக்கூடியது. ஓகே, அப்போ மரக்கொத்தி என்பது நிறைய பறவைகள் இருந்தாலும் மரக்கொத்தி மட்டும் என்ன பண்ணும், மரத்தை வந்து கொத்தக்கூடியது. மரத்தை கொத்தத்தினால அதுக்கு மரக்கொத்தி நம்ம பேர் வச்சுருக்கோம் காரணம் கருதி. ஆனால் மரக்கொத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயத்த செய்யுது. என்னது, மரத்தை கொத்தக்கூடிய வேலை, வேறு எதுவுமே செய்யறது கிடையாது. இந்த இடத்துல மரக்கொத்திக்கு வந்து வேறு என்ன டெஃபினேஷன் வருமானா கேட்டால் எதுவுமே வரும். இப்போ பறவைனா எல்லா பறவையும் மிங்கில் ஆகிடும். ஆனால் மரக்கொத்தினா ஒரு தனிப்பட்ட ஒரு பறவை பற்றி தான் சொல்லுது. அப்போ தனிப்பட்ட ஒரு பறவையை காரணம் கருதி நம்ம சொல்லுறதுனால காரண சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதில் பார்க்கலாம் இடுகுறி பெயரை வட்டமிடுக. இதில் பறவை வந்து ஒரு காரண பெயர். முக்காலி 3 கால்கள் கொண்டிருக்கு. மரக்கொத்தி மரத்தை கொத்தத்தினால. அப்போ இது மண் தான் வந்து வராது. அடுத்த காரண பெயரை வட்டமிடுக அப்படின்னும் போது மரம், வளையல், சுவர், யானை வராது, சுவர் வராது, மரம் வராது, வளையல் தான் வரும். ஓகே, ஏன்னா வளைந்து இருக்குதுனால வளையம். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை என்பது பார்த்தீங்கன்னா வாழை வரும். ஓகேவா? வாழை தான் நீங்கள் எக்ஸாம்பிள் வர கொடுத்தாங்களே. இதோ வாழை இந்த இடுகுறி சிறப்பு பெயருக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயல் வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தா முடிக்கணும். இதில் திருக்குறள் மட்டும் இருக்க நான் பார்க்குறேன். ஸோ இந்த இயல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒலி வேறுபாடு நல்லா படிச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அறம், அப்புறம் மனம். ஓகேவா? ஏன்னா ஒலி வேறுபாடு அங்கே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழி ஆய்வுன்றதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். அதை நான் ஒவ்வொரு இயலை வந்து முடிக்கும் போதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா அவ்வளோ முக்கியமானது அது. சரியா? ஃபஸ்ட் அறக்கட்டளை என்னென்னா ட்ரஸ்ட். ஓகே, நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன் சொல்ல பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் என்னது, அறக்கட்டளை. ஓகேவா? தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியராக வந்து நீ இவனை மாட்டினாமல் சொல்ல முடியாது, இவனே தானாக வந்து மாட்டினா சொல்லுவாங்க பாருங்க. அப்படின்னா வாலண்டியர்னா தன்னார்வலர்கள். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஜேஆர்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, அந்த ஒயிட் கலர் காலர் போட்டிருப்பாங்க ஜேஆர்சி. அவங்க ஏன்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் அர்த்தம். அடுத்து வந்து சாரணியர் இயக்கம் அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ். ஓகே, ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக சேவகர்கள் வந்து என்னென்னா சோசியல் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. சமூக சேவகர்னா சோசியல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம 6வது புக்கில் பார்க்கக்கூடிய 3வது திருக்குறள் பகுதி.
இதோட வந்து நம்ம 30 திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம். சரியா? அரண் வலியுறுத்தல். முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன? அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். நம்ம உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. நம்ம உள்ளம் அளவில் என்ன பண்ணோம்? குற்றம் இல்லாமல் சரியாக இருந்தாலே போதும், வேறு எந்த அறமும் தேவையில்லை. இதுதான் வந்து சிறந்த அறமாக சொல்கிறாங்க. நம்ம உள்ளம் தூய்மையாக இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்ம செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். நம்ம உள்ளத்தில் குற்றம் இருக்குது, குறை இருக்குது அப்படின்னா நம்ம செய்கிற செயலையுமே குற்றம் குறை இருக்குன்றத சொல்கிறாங்க வள்ளுவர். அடுத்த 2வது பாடலில் வந்து ரொம்ப முக்கியமானது, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காருடையான் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்படின்னா அழுக்காறு அப்படின்னா இங்கே பொறாமை. அழுக்கான்னு சொல்கிறாங்க பொறாமை. அவா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேராசை. அவானா அவா கொள்ளுதல், விருப்பம் கொள்ளுதல். அவானா இது பேராசை. வெகுளி அப்படின்னா என்ன? வெகுண்டெழுதல், சினம் கொள்ளுதல். அப்புறம் கடுஞ்சொல்னா இன்னா சொல்னா கடும் சொல். இன்னா சொன்னது கடும் சொல். இது 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். இது 4மே இல்லாமல் வாழணும். எது இருக்கக்கூடாதான்? பொறாமை இருக்கக்கூடாதான், பேராசை இருக்கக்கூடாதான், சினம் கொல்லக்கூடாதான், கடுஞ்சொல் பேசக்கூடாதான். சரியா? ஸோ இது 4மே நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா சிறந்த அறமாகும். இது 4மே இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது 4மே வந்து ஒரு கேவலமான செயலை தான் இதில் சொல்கிறார். அடுத்தது ஈகை அப்படின்னும்போது, ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மொத்தம் 2 குறளை வந்து கொடுத்துருக்காரு. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. என்னது? வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவே ஆகும். இப்போது ஒரு இல்லாத ஒருத்தனுக்கு நீ ஒரு உதவி பண்ணுற அப்படின்னா அதுதான் உண்மையான ஈகை. ஒரு இருக்கிறவனுக்கு நீ போய் உதவி பண்ணுற அப்படின்னா அப்போ அவன் வந்து என்னென்னா அவன் இருக்கிறவனுக்கு நீ உதவி பண்ணும்போது பின்னாடி நமக்கு செய்வான்ற பிரதிபலன் பார்த்து நீ உதவி பண்ணுற பற்றியா, அதுக்கு பேர் உதவியே கிடையாது, அதுக்கு பேர் ஈகையே கிடையாது. அது பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி தான் உதவி. பிரதிபலன் பார்த்து பண்ணுறது வந்து பார்த்தா அது பேர் உதவி கிடையாது. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சால் தான் நாளைக்கு நமக்கு அதை செய்வான் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் செய்யக்கூடாது. இவன் செய்கிறான் செய்யாமல் போகிறான், நம்ம கடமை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உதவின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழிக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகேவா? அதாவது இல்லாதவருக்கு நம்ம கொடுத்து வரக்கூடிய சந்தோஷத்தை, இப்போ நமக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ண மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்களா, அந்த சந்தோஷத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதாவது அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மற்றவரை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு உதவி செஞ்சு அந்த உதவியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு வரக்கூடிய சந்தோஷத்தை அறியாதவர்கிட்ட என்னதான் பொருள் போய் சேர்ந்தாலும் அந்த பொருள் கடைசியில் இழந்துருவாங்க. அந்த பொருள் வந்து ஒரு பயனற்ற பொருளாக தான் போகும். அதான் சொல்லுவாங்க செல்வத்து பயனே ஈதல். காசு இருக்கக்கூடிய பயன் என்னது? மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் நம்மகிட்ட காசு இருக்குது, அதே நீ பண்ணாமல் காசை மட்டும் சேர்த்து வச்சு கடைசியில் போகும்போது கொண்டு போகிற அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னா செய்யாமை. இன்னானா தீமையை வந்து செய்யாமல் இருக்கிறது சொல்கிறாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். ஓகேவா? நமக்கு திருவள்ளுவர் எழுதின குறளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான குறட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குறள். அதில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னா யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. அடுத்து வந்து தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். ஓகேவா? ஸோ அந்த 5 குறளில் இந்த 3 குறளுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இம்பார்ட்டன்னா எனக்கு இம்பார்ட்டன் ஆனது. சரியா? ஏன் அப்படின்னா எல்லா திருக்குறளில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப 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 நல்லவனாக நம்ம இருக்கணும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாது, ரொம்ப நல்லவனாகவும் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நல்லவனாச்சும் இருக்கணும் அப்படின்னா
ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ சொல்லலாம். ஓகே, அதுவும் இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல விஷயம்தான். அதாவது என்னென்னா, நமக்கு வந்து பகை உருவாவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, பழிவாங்கல் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் பகைக்கு வந்து காரணமாகுது. ஓகே, அன்றைக்கி நீ என்ன பண்ணலை, இன்றைக்கி நான் உன்னை பண்ணுறேன் பார் அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல தான் அந்த பகை உணர்வே தோன்றுறது. அந்த பகை உணர்வு தான் ஒரு மனிதனை வந்து மிருகமாக மாற்றுது. அந்த மிருகமாக மாற்றி அவனை வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தில் போய் ஆழ்த்துது. ஸோ அப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாத எவனும் இருக்க மாட்டான். சரியா, ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தா தப்பு பண்ணியிருப்போம். ஏன் ஆனப்பட்ட புக்தரே கூட பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தப்பு பண்ணியிருப்பார். ஓகேவா, ஏன்னா தப்பு பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா என்னதான் நல்ல நல்ல கருத்துக்களை ஒருத்தர் சொன்னாலுமே அவரும் தப்பு பண்ணிவிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக தான் அந்த கருத்துக்களை வந்து பதிவேற்றம் பதிவார். அப்போ அப்படின்னும் போது மேனுவலாக எல்லாருமே வந்து ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அந்த தவறை வந்து நம்ம மன்னித்து வரத்தான் பெரிய விஷயம். ஓகே, அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பழிவாங்கிற பற்றியா, அதுதான் அவங்க தவறு செஞ்சதை விட மாபெரும் தவறுன்னு நமக்கு சொல்கிறார். ஓகே, அதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்துதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அன்னைக்கு நான் உனக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பண்ணனேடாடி, உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன், ஆனால் நீ அதெல்லாம் பார்க்காம எனக்கு நீ ஹெல்ப் பண்ண பற்றியா, நீ வேறு லெவல்ற அப்படின்னும் போது இவனுக்கு போய் நம்ம இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வெக்க பண்ணுவோம். அந்தளவுக்கு நம்ம உதவி பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்ம இதுதான் வந்து என்னன்னா, ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தில் காட்டுன்னு சொல்லியிருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கணத்தை அரைத்து முன்னாடி அவனுக்கு 2 கணத்தை அரைஞ்சிட்டு வந்துடும். சரியா, அதாவது நமக்கு அவன் துன்பத்தை தரத்துக்கு முன்னாடியே துன்பம் தர நினைச்சாலே அவனுக்கு என்ன பண்ணுவோம், மாபெரும் துன்பத்தை நம்ம அழிச்சிடும். சரியா, ஸோ அந்தமாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான வரி. சரியா, அடுத்து ஏன்னா இதை கடைபிடித்தோம் அப்படின்னா உண்மையிலே வந்து பாதி பகையை வந்து மறைஞ்சிடும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இது அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. என்னன்னா, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தான் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. என்னது, பிற அடைந்த துன்பத்தை வந்து அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அது அவனுக்கு வந்து இருப்பா, எனக்கு நாப்பான்னு சொல்லியிருக்கூடாதான். அந்த கஷ்டத்தை வந்து உன்னுடைய கஷ்டமாக நீ நினைக்கல அப்படின்னா ஓகே, நீ பெற்றக்கூடிய அந்த அறிவுக்கு பயனே கிடையாது. நீ அந்த அறிவு பெறாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து இங்கே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ பிற துன்பத்தை தன் துன்பம் போல் நம்ம கருதாமல் விலகி போனோம் அப்படின்னா நீ படித்ததுக்கு அறிவை பெற்றதற்கு நீ அறிவாளின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான லாக்கியம் இல்லை. அதுக்கு நீ தகுதியான ஆளே இல்லைன்றத சொல்கிறாரு. அடுத்தது 8வது பாடல, இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அது இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. என்னன்னா, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நம்ம உள்ளமே வந்து பார்த்தா மனசாட்சின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்ல பற்றி அதுதான் இங்கே சொல்கிறாரு. நம் உள்ளம் கண்டிப்பாக வந்து நமக்கு உள்ளம் என்பது நமக்கு தப்பே செய்யாது. அது ரொம்ப இப்போ நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக ஏன் நடந்துக்கணும்னு சொல்லலாம்னா, அவன் எவ்வளோதான் கேடு கட்டணும் இருந்தாலும் அவன் மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்கும். அந்த மனசாட்சி அவனை வந்து ஒவ்வொரு கேள்வி நீ பண்ண தப்புடா பண்ணாதான்னு சொல்லுவான். ஆனால் அதையும் தாண்டி அவன் தப்பு பண்ணுவான். அதான் வந்து சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா, அப்போ என்ன, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்சையிலும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட நம்ம செய்யக்கூடாது. ஓகே, நம்ம உள்ளம் அறிந்து யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது கொல்லாமையில் வந்து ஒரே ஒரு குறளை கொடுத்துருக்காங்க. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு என்ன அப்படின்னா, தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இது ரொம்ப முக்கியமான வரி. ஓகேவா, இவ்வரி இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. எது, திருக்குறள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு வரக்கூடிய ஒரு பொருளை வந்து பிறருக்கு எல்லாமே இருக்கிற எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஷேரிங் மேட் தென் ஹாப்பி நம்ம சொல்ல பற்றியும் அதுதான். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் அறநூல்கள்னு சொல்லியிருக்காங்க. நூலோர்னா நூலை எழுதிய சான்றோர் எல்லாமே தொகுத்த எல்லா நூல்களுமே எதை பற்றி சொல்கிறாங்க, இதை பற்றி தான் சொல்கிறாங்க. எது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது குறள், பெரியாரை பிழையாமை. பெரியார் சொல்கிற சொல்லுக்கு, பெரியவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து நம்ம பிழை சொல்லக்கூடாது. அதில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுளும் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுளும் எல்லாம் தலை அப்படின்னா, ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். இது ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னா
ஆற்றலுடைய திறமைசாலிகளை வந்து நம்ம எதனா ஒரு இகழும்படி பேசிட்டு இல்லை வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற பலன் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சிடும். ஏன்னா ஆற்றல் உடையவங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க நம்மளை திருப்பி. நம்ம பெரிய இடத்துல வச்சுக்காத சொல்லாம பற்றி அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து 10வதுலேருந்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுகுவார். சூப்பரான குரல். எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். அப்படின்னா எரியால்னா அப்படின்னா தீனால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். அதாவது எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தோ தப்ப முடியாது. பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தீங்கு செஞ்ச அப்படின்னா அது தப்ப முடியாது. இதுவே நம்ம தீ காயத்திலிருந்து கூட நம்ம வந்து விடுபட்டலாம். பெரியவருடைய அந்த வார்த்தைக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த தீங்குலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதுன்றதை சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இந்த 10 பாடம் வந்து முடிச்சிருக்கோம். மொத்தமாக 6வது புக்கில் வந்து நம்ம 30 திருக்குறள் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னது? ஈகையா, வறுமையா, கொடுமையா, பகையா அப்படின்னு கேட்டால் ஈகை. அடுத்தது பிற உயிர்களின் டேஷுக்கு கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிறவின் துன்பத்தை கண்டு நம்ம வருந்தணும். அதான் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்தரமாகும். உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற டாப்பிக்லாம் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதான் இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல் 8 வந்து முடிக்கிறோம். வெற்றிகரமாக வந்து 6வது புக்கு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 8 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இயல் 9 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.